வணக்கம் நண்பர்களே. மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 25. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை எப்படி கொண்டு வர போகிறோம். முதல் கேள்வி, பவர் குவெரியில் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் தான் நான் பவர் குவெரியை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 25. இதுக்கு முன்னாடி 24 வீடியோவில் 24 கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம் பவர் குவெரியில். அதில் எந்த வீடியோலையும் நம்ம கோடை டச் பண்ணவே இல்லை. அப்படின்னா கோடே தெரியலனாலும் என்னால் பவர் குவெரியில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியுன்றதுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் நமக்கு. சரி, அப்போ லாங்குவேஜ் கற்றுக்காமலே நான் வந்துட்டு பவர் குவெரியில் நம்ம சர்வை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ். பட் சில டைமில் லாங்குவேஜோட நாலேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சில டைம்ன்றது என்ன அப்படின்றதான் நம்ம சினாரியோ பை சினாரியோவை பார்க்க போகிறோம். இனி நம்ம சேனலில் பவர் குவெரி வீடியோஸில் வரப்போகிற வீடியோஸ் எப்படி இருக்குன்னா, லாங்குவேஜ் கோடில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்து சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா டைமும் நம்ம நினைக்கிற மாதிரியே இன்புட் சைடு அமைஞ்சிராது. அந்த மாதிரி சமயங்களில் லாங்குவேஜோட நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அதை க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிற சினாரியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நான் ஒரு எக்ஸல் ஃபைலில் டேட்டா சோர்ஸாக எடுத்து கனெக்ட் பண்ணி அதில் ஷீட் 1ல் இருக்கிற டேட்டாவை எடுத்து நான் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு எக்ஸல் ஃபைலில் அதே ஸ்டெப்ஸ் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ஸ் ஸ்டெப்புக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த யூசர் போய் சேஞ்ச் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப்பை கிளிக் பண்ணுறாரு. என்ன எதிர்பார்த்து கிளிக் பண்ணுறாருன்னு இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே பெர்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு கிளிக் பண்ணுறாரு. பட் நடக்கலை, எரர் வருது. இந்த எரர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் நம்ம டேட்டா எடுத்தது ஷீட் 1 அப்படின்ற ஷீட்லேருந்து எடுத்தோம். இந்த செகண்ட் ஃபைலை நம்ம சோர்ஸ் ஸ்டெப்பில் மாற்றி கனெக்ட் பண்ணும்போது ஷீட்டோட நேம் வந்து ஷீட் 1ல் வேறு நேமில் இருக்குது. ஸோ பவர் குவெரி நம்ம ஸ்டெப்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது ஷீட்டோட நேமையும் கேப்சர் பண்ணும். ஏன்னா நேவிகேட்டர் ஸ்டெப்பில் நம்ம ஷீட் நேமை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஷீட்டை நேமை கேப்சர் பண்ணிக்குது. இந்த ப்ராப்ளத்தால் நம்ம நினச்ச மாதிரி எல்லா ஃபைலையும் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. அன்லெஸ் அதர்வைஸ் என்னோடய ஷீட்டோட நேம் ஷீட் 1ன்னு இருந்தால் மட்டும்தான் என்னோடய பவர் குவெரி நான் எந்த சோர்ஸ் ஃபைலுக்கு சேஞ்ச் பண்ணாலும் அந்த ஸ்டெப்ஸை பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்படின்னா ஷீட்டோட நேமு என் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நேரத்தை கடத்தாமல் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளாங்க் எக்ஸலில் இருக்கோம். இப்போ நம்ம பண்ண போகிற டாஸ்க் என்னென்னா, நம்ம பவர் குவெரியை லான்ச் பண்ணிவிட்டு எக்ஸல் டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ண போகிறோம், சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பண்ண போகிறோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சோர்ஸை மாற்றும் போது நமக்கு ஒரு இஷ்யூ வரும். அந்த இஷ்யூ எதனால் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிற 2 சோர்ஸையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிற சோர்ஸோட பேர் வந்து டேட்டா செட் 1. இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து பிளாங்க் ரோஸும் பிளாங்க் காலம்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு ஃபைல் இருக்குது, அதுதான் நம்ம மாற்ற போகிறோம். டேட்டா செட் 1ல் பண்ணது எல்லாத்தையுமே இன்னொரு ஃபைலில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது டேட்டா செட் 2. பட் ப்ராப்ளம் என்னமோ அதே ப்ராப்ளம் தான். பிளாங்க் ரோஸையும் பிளாங்க் காலம்ஸையும் மாற்றணும். பட் இதில் வந்து பிளாங்க் ரோஸோட அக்கரன்ஸும் பிளாங்க் காலம்ஸோட அக்கரன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் பவர் குவெரி அதை ஹேண்டில் பண்ணுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனைனா, டேட்டா செட் 1ல் கவனிச்சிங்கன்னா என்னோடய டேட்டா இருக்கிற அந்த ஷீட்டோட பேர் வந்து ஷீட் 1. பட் வேறஸ் டேட்டா செட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இருக்கிற அந்த ஷீட்டோட பேர் வந்து டேட்டா ஷீட் 1 இல்லை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும்போது நான் சோர்ஸ் ஸ்டெப்பை மாற்றினா எனக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்றது தான் டெஸ்ட்டில் போட்டு நம்ம அதை செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம இன்புட் எப்பவுமே ஓப்பனில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. சரி, இப்போது நம்ம பவர் குவெரி லான்ச் பண்ணிடலாம். டேட்டா டேபுக்கு வரேன், கெட் டேட்டா, லான்ச் பவர் குவெரி எடிட்டர். இப்போ பவர் குவெரி லான்ச் ஆகிடுச்சு. நம்மளோட ஹோம் டேபில் நியூ சோர்ஸில் போயிட்டு ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸல் ஒர்க் புக். இப்போ அது எந்த ஃபைல் கேட்குது, டேட்டா செட் 1 தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். அதை கொண்டு வரேன். இப்போ நேவிகேட்டர் டயலாக் பாக்ஸ் வந்துட்டார். இப்போ இதில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஷீட்டில் தான் எனக்கு டேட்டா இருக்குன்னு. ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன் ஷீட்டை.
அது ஷீட் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ எம் கோடு இது என்ன பண்ணோன்னா இதை கேப்சர் பண்ணிக்கும். ஸோ ஷீட் 1 ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ டேட்டா உள்ளே லோட் ஆகும். லோட் ஆகிடுச்சு. நம்மளோட குவெரியோட நேமை நம்ம மாற்றிக்க போகிறோம். க்ளீன்டு டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போகிறேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் டைப் தலைவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு blank ரோஸ் ரிமூவ் பண்ணோம். அதுக்கு ஹோம் டேப்பில் ரிமூவ் ரோஸில் ரிமூவ் blank ரோஸ். ஸோ ரிமூவ் ஆகிடுச்சு. blank காலம்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூஸ் காலம்ஸ்க்கு போயிட்டு எனக்கு தேவையான காலம்ஸை மட்டும் நான் பிக் பண்ணிக்க போகிறேன். மற்ற காலம்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ இது எந்த ஸ்டெப் என்ன பண்ணிடும், நாளைக்கு என்னோடய blank காலம்ஸ் எங்கே இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை. எனக்கு தேவையான அந்த காலம்ஸை மட்டும் எடுத்துக்கும், வேறு எதையும் எடுத்துக்காது. ஸோ இப்போ அதே மாதிரி எனக்கு தேவையான காலம்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிக் பண்ணிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம பண்ண போகிறது டேட்டா டைப்பை செட் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்பில் டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டேன். இப்போ டேட்டா டைப்பும் செட் ஆகிடுச்சு. பக்காவாக எல்லா ஸ்டெப்பையும் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறது எந்த ஃபைலுக்கு, டேட்டா செட் 1 அப்படின்ற அந்த ஃபைலுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது எனக்கு டேட்டா செட் 2 ஃபைலும் இந்த எல்லா ஸ்டெப்பும் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணணும், சோர்ஸ் ஸ்டெப்புக்கு போயிட்டு நம்ம ஸ்டெப்பை மாற்றணும், அதாவது கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னோடய டேட்டா சோர்ஸை மாற்ற போகிறேன். ஸோ என்னோடய டேட்டா சோர்ஸை டேட்டா செட் 1லேருந்து நான் மாற்ற போகிறது டேட்டா செட் 2. மாற்றிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம், அதாவது நேவிகேஷன் ஸ்டெப்பு. ஓகே, இந்த நேவிகேஷன் ஸ்டெப்பில் நம்ம டேட்டா செட் 1 கொடுக்கும்போது நம்ம செலக்ட் பண்ண ஷீட்டோட பேர் என்ன, ஷீட் 1. ஸோ அது கேப்சர் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ டேட்டா செட் 2 ஃபைலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஷீட்டோட நேம் ஷீட் 1ன்னு இல்லை, டேட்டான்னு இருக்குது. இப்போவே பிரச்சனை ஆரம்பிக்கும் பாருங்கள். நான் நேவிகேஷன் ஸ்டெப்பை கிளிக் பண்ண உடனே பிரச்சனை வந்துடும். என்ன சொல்லுதுன்னா ஷீட் 1 இல்லை அப்படின்னு சொல்லுது. இதில் பவர் குவெரி ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வர அந்த எரர் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அன்லெஸ் அதர்வைஸ் இஃப் யூ காட் யூஸ் டு த பவர் குவெரி வேர்ல்டு உங்களுக்கு தெரியும் எங்கே பிரச்சனைன்னு. இப்போ இதை ஃபஸ்ட் டைம் யூசர் ஒரு பிகினர் அதை பார்க்கும்போது ஒன்றும் புரியாது, என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இப்போது ஏஐ இருக்கிறதால இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது, அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். பட் அது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா அவர் என்ன புரிஞ்சுப்பார்னா, ஓகே ஷீட்டோட நேம் தான் மேட்ச் பண்ணல, அதனால தான் பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணுவார், ஒரு காமன் யூஸராக இருந்தால் என்ன பண்ணுவார், டேட்டா செட் 2க்கு போயிட்டு ஷீட்டோட நேமை மாற்றுவார். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, எவ்ரி டைம் நான் இன்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அவுட்புட்டை வர வைக்கிறதுக்காக. அது ரொம்ப தப்பான ப்ராக்டிஸ், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரா டேட்டாவை இன்புட்டை ராவாக எடுத்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்ல அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு தான் பவர் குவெரியை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் இன்புட்டில் மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஆட்டோமேஷன் ப்ராசஸில் மேனுவல் டச் பாயிண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும், விச் இஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் எங்கெல்லாம் நம்ம மேனுவல் டச் பாயிண்ட்ஸை கம்மி பண்ண முடியுமோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் அங்கெல்லாம் நமக்கு எம் லாங்குவேஜ் நாலேஜ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி. இப்போது இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நான் லாஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணாலும் எனக்கு இதே ப்ராப்ளம் தான், ஏன்னா ஷீட்டோடனே மேட்ச் ஆகலை. இந்த ஸ்டெப்ஸ் எதையுமே நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்ண விடாது. இப்போ நம்ம தான் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நேவிகேஷன் ஸ்டெப்புக்கு போயிட்டு இந்த கோடில் தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாகவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டெப்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், கோடிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், 2 விதமாக பண்ணலாம். எந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு பிரச்சனையோ அந்த ஸ்டெப்பை செலக்ட் பண்ணி இந்த ஃபார்முலா பாரில் போய்ட்டு அதுக்கான சேஞ்சஸை பண்ணலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, ஹோம் டேபுக்கு போய்ட்டு அட்வான்ஸ்ட் எடிட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த கோடிங் லைனும் உங்களுக்கு வந்துடும். ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான கோட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே போய் சேஞ்ச் பண்ணலாம். பட் இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த கோடிங்கில் இருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு வர்றது அட்வைசபிள் கிடையாது. இங்கே ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா மொத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் டிஸ்டர்ப் ஆகிடும். இனி வரப்போகிற வீடியோஸில் நிறைய சினாரியோஸ் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எப்படி நம்ம படிக்கணும், இது எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த வீடியோவுக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் நேவிகேஷன் ஸ்டெப்பில் தான் பிரச்சனை அப்படின்னு. ஸோ அந்த நேவிகேஷன் ஸ்டெப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா பாருக்கு வந்துடுறோம். இந்த சோர்ஸு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கர்லி பிரேசஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்மளோட ஷீட் நேம் கேப்சர் ஆகிருக்கு. அந்த கர்லி பிரேசஸ் முடியுது. அதுக்கப்புறம் டேட்டான்றது ஸ்கொயர் பேக்கெட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மொத்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு அங்கே 0ன்னு கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா சோர்ஸு ஓப்பன் கர்லி பிரேசஸ் 0 க்ளோஸ் கர்லி பிரேசஸ். அந்த கர்லி பிரேசஸ் அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்த மொத்த கண்டென்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு 0ன்னு கொடுத்துட்டோம். இந்த 0 அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ என் ஃபைலோட கனெக்ட் ஆகிட்ட உடனே ஃபஸ்ட்டு ஷீட்டை எடுத்துக்கோ. இண்டெக்ஸிங் சொல்லுவோம். எல்லா லாங்குவேஜ்லேயும் இண்டெக்ஸிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. சில லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சில லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3 அதோட சீக்வன்ஸ் அப்படி தான் படிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஐட்டம் அப்படின்னு கோடிங்கில் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0ன்னு போடணும், 1ன்னு போடக்கூடாது. 1 போட்டிங்கன்னா அது 2வது ஐட்டம்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ 0ன்னு போட்டதால் இதோட அர்த்தம் என்னென்னா, என்னோடய சோர்ஸ் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஷீட்டை எடுத்துக்கோ. ஸோ இப்போ நான் பொசிஷன் பேஸ் பண்ணி போகிறேன், நேம் பேஸ் பண்ணி போகல. இங்கே தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த சின்ன ட்வீக்கிங் லாங்குவேஜில் நம்ம பண்ணுறதால என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் அதை 0 போட்டதுக்கப்புறமா அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறேன், என்னோடய சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி. இட் டேக்ஸ் இட். ஸோ வித்தவுட் எனி ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் லாங்குவேஜோட நாலேஜும் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ ப்ளே அ வெரி வெரி வைட்டல் ரோல் இன் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இல்லைனா என்ன பண்ணிவிடுவோம், நம்ம இன்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணலாம், அவுட்புட்டும் வந்திருக்கான்னு பார்ப்போம். லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ சில பேருக்கு தோணும், சார் ஒருவேளை நம்ம இது பண்ணதால் செகண்ட் டேட்டா செட்டுக்காக ஒர்க் பண்ண வச்சுட்டோம், இப்போ ஃபஸ்ட் டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சோர்ஸ் ஸ்டெப்பில் போயிட்டு இப்போ மறுபடியும் டேட்டா செட் 2க்கு பதிலாக டேட்டா செட் 1 கொடுப்போம். அப்போவும் இது வேலை செஞ்சுது அப்படின்னா பர்ஃபெக்ட். நம்ம பண்ணியிருக்கிற அந்த கோடிங் சேஞ்சு அக்செப்டபிள். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். மறுபடியும் இப்போ நேவிகேஷன் ஸ்டெப்புக்கு போகிறேன், எந்த ப்ராப்ளம் இல்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே 0 தான் உள்ளே இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்பை கிளிக் பண்ணுறேன், பர்ஃபெக்டான அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன சேஞ்சு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வரப்போகிற வீடியோஸில் டிஃப்ரெண்ட் சினாரியோஸை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு ஐ வில் கிவ் யூ த எக்ஸாம்பிள்ஸ். அதில் லாங்குவேஜ் உள்ளே இன்வால்வ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம பவர் குவரியில் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சினாரியோஸோட லாங்குவேஜோட யூஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.